இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் 10:28. நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும். நீதிமான்கள் மற்றும் துன்மார்க்கருடைய முடிவை பற்றி பேசுகிறது இன்றைய வசனம். வசனத்தின் முதல் பகுதியில் நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். நீதிமான்களின் நம்பிக்கை என்ன? அந்த நம்பிக்கை தேவனாவார். வசனங்களின் மூலம் அவரை வெளிப்படுத்தின தேவன் அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் இருப்பார் என்ற நம்பிக்கைதான். இது முதலில் உண்மையாய் இருப்பது நம்முடைய இரட்சிப்பில் ஆகும். மேலும் நியாய தீர்ப்பு நாளன்று நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கப் போகிறோம் என்ற நம்பிக்கையாகும். நீதிமான்கள் நித்திய வாழ்விற்கான வாக்குத்தத்தத்துடன் வாழ்பவர்கள். நாம் இங்கு கற்பனை செய்வதை விட மிஞ்சி இருக்கும் பரலோகத்தின் சந்தோஷம். இங்கு நாம் பாடுகளையும் எதிர்ப்புகளையும் சந்திக்கலாம். ஆனால் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். வசனங்களில் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பது போல அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். வசனத்தின் அடுத்த பகுதியில் துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய எதிர்பார்ப்பு அழிந்து போகும். துன்மார்க்கர்கள் நம்புவதில்லை, அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதில்தான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. துன்மார்க்கர்கள் அவர்களுடைய செயல்களிலும் மதம் சார்ந்த முறைகளிலும் தான் சார்ந்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் தேவனை பற்றி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கின்றது. அவர்கள் அவர்களுடைய இரட்சிப்புக்காக கடினமாக உழைத்திருக்கிறார்கள் என்று நினைப்பவர்கள். ஆகையால் அவர்கள் எதற்கோ தகுதியானவர்கள் என்று நினைப்பவர்கள். ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு மங்கி போய் மரித்து போகும். இதன் மூலம் ஒரு லாபமும் பெறமாட்டார்கள். அவர்களிடத்திலிருந்தே எதிர்பார்ப்பதால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு அழிந்து போகும். அவர்கள் அழிந்தே போவார்கள். ஏனென்றால் அவர்கள் செய்தவைகள் எது ஒன்றும் பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. அவரின் செய்கைகள் எது ஒன்றும் பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. இன்றைய வசனம் நீதிமான்கள் அவர்களுடைய நீதியை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் கண்டடைகிறார்கள், அவர்களிடத்தில் இல்லை என்று கற்றுக் கொடுக்கிறது. இத்தகைய மக்கள் முடிவில்லாத மகிழ்ச்சியை கண்டடைகிறார்கள். இயேசு கிறிஸ்து மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை நம்மை ஒருபோதும் ஏமாற்றாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.